சுதந்திரம் என்பது சும்மாவா வந்ததே. பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் என்பது சும்மாவா வந்ததே. ஸ்காட்லாந்து போராட்ட வீரர் ஜார்ஜ் தாம்சனின் வீராவேச பேச்சுக்கள் பெங்கால் இளைஞர்களிடையே பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தினவா தாயே? இடங்களில் இந்திய கழகத்தின் கிளைகள் தொடங்கப்பட்டன. வெறுப்பூட்டும் 1878 வெர்னாகுலர் பிரஸ் ஆக்ட், அதாவது தாய்மொழி பத்திரிகை சட்டம், இந்திய ஆயுத சட்டம், தனி உரிமை சட்டம், இவற்றுக்கு எதிராக இந்திய கழகம் தனது எதிர்ப்பை பதிவு செய்தது. இரண்டாவது ஆப்கானிய போரால் ஏற்பட்ட பண விரயம் குறித்தும், துணிகளின் இறக்குமதி வரியை குறைத்ததால் ஏற்பட்ட விளைவுகள் குறித்தும், இந்தியாவில் பிரதிநிதித்துவ ஆட்சியின் முக்கியத்துவம் பற்றியும் இந்த கழகம் பொதுமக்களிடம் விழிப்புணர்வு கருத்துக்களை எடுத்துச் சென்றது. இதற்கிடையே எல்பர்ட் மசோதா போராட்டத்தில் நீதிமன்றத்தை அவமதித்த குற்றத்துக்காக சுரேந்திரநாத் பானர்ஜிக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. இது இந்தியர்களிடையே பரவலாகச் சென்று ஆங்கிலேயருக்கு எதிராக ஒருமனதாக கண்டனத்தை செய்ய தூண்டிவிட்டது. 1883 டிசம்பர் 29, 30 தேதிகளில் இந்திய கழகம் தனது முதல் தேசிய மாநாட்டை கல்கத்தாவில் கூட்டியது. அதில் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் 100க்கும் மேற்பட்ட பிரதிநிதிகள் கலந்து கொண்டு தேசிய அளவில் தங்கள் கருத்துக்களை முன்வைத்தார்கள். பின்னாளில் பம்பாயில் இந்திய தேசிய காங்கிரஸ் கூடிய அதே நாட்களில்
இந்திய கழகமும் தனது 2வது தேசிய மாநாட்டை நடத்தியது. அதற்கும் மிக பெரும் வரவேற்பு கிடைத்தது. பிரிட்டிஷாருக்கு எதிரான அரசியல் ரீதியான போராட்டத்தில் கல்கத்தா முக்கிய பங்கு வகித்ததைப் போல பம்பாய் மாகாணமும் பெரும் பங்கு வகித்தது. அங்கும் இதுபோல் அரசியல் இயக்கங்கள் பல தோன்றின. பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் கேட்டீர்கள். எத்தனை எத்தனை தடியடியை தாங்கினர், எத்தனை எத்தனை